வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா முனீஸ்வர் அல்வாக்கு சித்தர் பேசுகிறேன். 3500 கோயிலுக்கு மேலே திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அண்ணா செய்து கும்பாஷம் பண்ண ஜோதிடர் நான். இப்போ பார்ப்போன்னா 2023 ஆண்டு புத்தாண்டு. இந்த ஆண்டில் என்ன நடக்கும், என்ன பிரச்சனை வரும், என்ன எதிர்காலம் இருக்கும், என்ன எப்படிலாம் அமைப்பு ஏற்படும், உலக நாட்டுகள் என்ன பிரச்சனை ஏற்படும், இந்தியாவில் என்ன பிரச்சனை ஏற்படும், ஆக மொத்தத்தில் இதை பற்றி சொல்ல போகிறேன். 2023 ஆண்டு நிகழ்வுகள் எப்படி இருக்கும், இதான் தலைப்பு. 2023 ஆண்டு இந்தியாவில் அரசியல் அமைப்பில் மாற்றம் ஏற்படும். இந்திய அரசியல் அமைப்பில் மத்தியில் மாற்றம் ஏற்படும். 1. 2வது போனால் மாநில கட்சிகள், அதாவது இந்திய மாநில கட்சிகள், அதாவது ஒரு அணியில் சேர்ந்து ஒரே அணியில் சிறப்பாக செயல்பட்டு ஆட்சியை பிடிக்கும். அதாவது ஆட்சியில் பங்கு பெறும். ஓரணியில் திரண்டு ஆட்சியில் மத்தியில் பங்கு பெறும். இல்லை 100 ஆட்சி மத்தியில் பங்கு பெறும். அதாவது மாநில கட்சிகள் நல்ல மக்கள் உன்னிப்பாக பண்ணிடணும். மத்தியில் மாநில கட்சிகள் அங்கம் வகுக்கும். அது எந்த ஆட்சி அமைந்தாலும் சரி, மாநில கட்சிகள் கண்டிப்பாக இந்த ஆண்டு 2023 ஆண்டு பங்கு வகிக்கும். அதே போன்று உலக அமைப்பில் பார்ப்போம்னா, உலக அமைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய யுத்தம் ஏற்படும். ரஷ்யாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு போட்டி பலமாக இருந்து ரஷ்யா தான் வெற்றி பெறும். நிறைய பேர் போனால் நேட்டோ நாடுகள் தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி போனால் ரஷ்யா தான் வெற்றி பெறும். ரஷ்யா போனால் ரஷ்யாவில் மேலும் மேலும் பொருளாதார தடை விதிப்பதன் மூலமாக நேட்டோ நாடுகளுக்கு தான் அந்த பிரச்சனைகள் பாதிப்பு ஏற்படும். நேட்டோ நாடுகள் தான் பிரச்சனையால் அதாவது ரஷ்யாவில் பாதிப்பு ஏற்படும். நல்லா மக்கள் உன்னிப்பாக பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு அது நன்மையாக தான் முடியும். இந்தியாவுக்கு பல விதத்தில் நன்மையாக முடியும். இதுக்கு முன்னாடி போனால், அதாவது நம்முடைய ஒரு மாய ஜோதிடர், அதாவது போனால் நமக்கு மாயான்னு சொல்கிறேன் இல்லையா, அவர் கூட முன்கூட்டியே சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தையே ஒரு இந்தியன் தமிழன் ஆளுவான்னு சொன்னாங்க. அதே போன்று இன்றைக்கி போனால் லண்டனில் தமிழன், அதாவது இந்திய மரபினர் தான் இன்றைக்கி ஆள்றாங்க. மாயன் ஜோதிடத்தில் முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. மாயன் ஜோதிடத்தில் அதே போன்று ஒரு இந்தியன், ஒரு தமிழன் இப்போ உலகத்தையே ஆளக்கூடிய, உலகத்தையே ஆண்ட நாடான லண்டன், இங்கிலாந்து பிரதமராக இன்னைக்கு இருக்கார். அதாவது போனால் எதுக்காக எல்லாம் சொல்ல வரேன்னா, இது முன்கூட்டியே மாயன் ஜோதிடத்தில் முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. ஒரு விமானத்தால், அதாவது ஒரு பறவையால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுனாங்க. அதே போன்று ஒரு விமானத்தால் பாதிப்பு ஏற்படுது அமெரிக்காவில். தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நம்முடைய ஜோதிட கணிப்பில் இதெல்லாம் 100 உண்மையாக நடந்தது. அதே போன்று நல்ல மக்கள் உன்னிப்பாக பண்ணிக்கணும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் 2023 ஒரு மரணம் அடைவார். 2023 ஆண்டு ஒரு உலக நாட்டில் ஒரு பிரதமர், முக்கிய நாட்டின் பிரதமர் மரணம் அடைவார். அதே போன்று
இந்த ரஷ்யாவுடைய யுத்தம் இது இப்படியே இருக்குமான்னா பல நாடுகளில் வந்து பரவக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பல நாடுகள் அதாவது வந்து போனால் இப்போ சுதந்திர மனப்பான்மையோடு செயல்படும். இப்போ வந்து போனால் அமெரிக்கா தான் தலைமை என்று நிலைமை மாறி இப்போ வந்து போனால் எங்களை யாரும் கேட்டுக்க முடியாது, நாங்கள் இஷ்டமாக வாழ்வோம், எங்களுக்கு வந்து போனால் எந்த நாடை இடையூறு செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி எப்படி வந்து ஈராக்கில் எப்படி வந்து சதாம் ஹுசேனை எப்படி வந்து கொன்னாங்களோ அது வந்து எந்த நாடுமே கேட்க முடியாத சூழ்நிலை ஏற்படுதோ அதுபோன்று இனி ஏற்படாது. அமெரிக்காவில் இனி அதுபோன்று ஏற்படாது. அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதே போன்று ஈராக்லேயும் அதே மாதிரி, ஈரான்லேயும் அதே மாதிரி கை வைக்க பார்த்தாங்க. ஈரான் வந்து ஒத்துக்கலை. ஈராக்கு இனி வரலும் அந்த நிலைமை சீராகலை. ஏன்னா இவர் அமெரிக்கான்னு சொல்கிறாங்களே தவிர அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இன்னவரிலும் அந்த நாடு அதாவது ஈராக் இன்னவரிலும் அந்த பாதிப்பிலேருந்து விடுதலை அடைய முடியல. இன்னிலேருந்து அந்த பாதிப்பிலேருந்து பூர்ண குணமாகலை. இன்னிலேருந்து அந்த பாதிப்பிலேருந்து மீள முடியல. ஒரு நல்ல ஆட்சி செய்திருந்த ஒரு சதாம் ஹுசேன் ஒரு மிகப்பெரிய வீண் பழியை சுமத்தி அமெரிக்கா அந்த நாட்டை ஒரு தேவையில்லாத ஒரு உள்ள நுழைஞ்சி மூக்க நுழைஞ்சி ஒரு நாட்டையே சின்ன பின்னமாக்கி ஒரு ஒத்துமையாக வாழ்ந்த நாட்டையே இன்றைக்கி வந்து போனால் ஒற்றுமை இல்லாத நாடா, எப்பொழுதும் சண்டை சச்சரவா நாடா, எங்கும் குண்டு வெடிக்கக்கூடிய நாடா இன்றைக்கி மாறுறதுக்கு மூல காரணமே இன்றைக்கி அமெரிக்கா தான். ரஷ்யானுடைய நல்ல மக்கள் ரஷ்யாவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனால் ரஷ்யாவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்போ கூட அமெரிக்காவை தான் எல்லா நாடும் நேட்டோ நாடு முதல் இல்லாமல் ஆதரித்தாங்க. இப்போ வந்து போனால் நேட்டோ நாடுகள் இது வந்து போனால் எல்லாத்தையும் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இந்த நேட்டோ நாடுகள் இந்த போர்வையில் அமெரிக்கா என்ன செய்து மற்ற சின்ன சின்ன நாடெல்லாம் தன்னுடைய நேட்டோவில் சேர்த்துக்கிறாங்க. அமெரிக்கா சேர்த்துன்னு சுத்தமாக வந்து போனால் ஒரு உலகத்தையே இவங்க ஆள்ற மாதிரி பண்ணிட்டு வர சூழ்நிலை ஏற்படுது. இது வந்து ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்ததில் நியாயமான கோரிக்கை தான். எதிர்ப்பு தெரிவித்தது நியாயம்தான். யாருன்னா ஒருத்தர் தட்டி கேட்குறது வந்து ஒரே நாடு உலகத்திலேயே ஒரு ஆண்மையான நாடு எதிரானா ரஷ்யா தான். ஒரு வீரமான நாடு எதிரான ரஷ்யா தான். இதே மாதிரி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. எல்லாரும் எல்லா பக்கத்தில் என்ன பக்கத்து நாடெலாம் பிடிச்சினே வருவீங்க. நாங்கள் வந்து போவோன்னா உனக்கு அடிமையாக இருக்கணும், கட்சி வெளில நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதாவது எஜமான தருது. எஜமானா உலக எஜமான யாருன்னா அமெரிக்கா. அந்த சூழ்நிலை நாங்கள்லாம் எஜமானா இருக்க மாட்டோம் அப்படின்னு பெலாரஸும் ரஷ்யாவும் இது வந்து ஒரு மணி கட்டிட்டாங்க. பூனை யார் மணி கட்டிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து போனால் ஒரு உண்மையான ஒரு வீரமான நாடு எதிரான என்றைக்கும் போற்றக்கூடிய பொன்னெழுத்தில் பொறிக்கக்கூடிய ஒரு நாடு எதிரான ரஷ்யா தான். இதை வந்து போனால் இது வந்து எல்லாருமே இதை கவனிக்கணும். இந்த கருத்துக்களை கவனிக்கணும். அதே போன்று இன்றைய உலகத்தில் என்னென்ன அழிவுகள் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் 2023. அதுவும் பல வகையில் ஏற்படும். அதாவது சுனாமியால் ஏற்படலாம், அதாவது பூகம்பத்தால் ஏற்படலாம், அல்லது வந்து போனால் இயற்கை சீற்றத்தால் என்னென்ன மழை இதோடு போயிடுச்சா அப்படின்னா, காற்று எதாவது அடிக்குமா அப்படின்னா, ஏதாவது பெரிய பெரிய இதெல்லாம் ஏற்படுமான்னா கண்டிப்பாக 2023 லாஸ்ட்டில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். 2023 கடைசியில் இது என்னடா ஜோசியர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடக்குதே, இதுவும் நடக்குமானா நிச்சயமாக நடக்கும். எப்போதுமே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது அது மட்டும் இல்லாமல் இனியும் ஒரு கடற்கரை ஒரு அரசாங்கம் வந்து போனால் ஒரு வரக்கூடிய ஆபத்துகள் முன்கூட்டி சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இங்கே சுனாமி ஏற்படும் அப்படின்னா அந்த கிட்ட போகக்கூடாது. இங்கே பூகம்பத்தால் ஒரு பாதிப்பு ஏற்படும்னா அது கிட்ட போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றம் அதாவது புயலால் பாதிப்பு ஏற்படும்னா நம்ம அது கிட்ட நெருங்கக்கூடாது. இது போன்று பல வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பால் மிகப்பெரிய பேரழிவு 2023 கடைசியில் ஏற்படும். அதனால் ஒரு எச்சரிக்கையாக இருக்குது ரொம்ப நல்லது. அதே போன்று முக்கிய அரசியல் தலைவருக்கு இந்திய அரசியல் தலைவருக்கும் ஒரு துக்க நிகழ்ச்சி ஏற்படும். இந்திய அரசியல் தலைவர் மரணம் அடைவார். அதே போன்று தமிழகத்திலையும் ஒரு முக்கியஸ்தர் அதாவது ஒரு முக்கிய மந்திரி அதாவது ஆளுங்கட்சி மந்திரிக்கு ஒரு மிகப்பெரிய
ஒரு பாதிப்பு, அதான் மரணம் ஏற்படும். இது முன்கூட்டியே சொல்லிடுறேன். என்னடா ஜோசியர் நல்லப்பன்னு சொன்னால் நடக்குமான்னா நிச்சயமாக நடக்கும். 2023 லாஸ்ட்டில் இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா 2023 லாஸ்ட்டுன்றது அது அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு, அதாவது உலக அளவிலே சந்திக்கும். நல்லா கவனிங்க, எப்போ சந்திக்கும்? நல்வாக்கு நல்லப்பன்னு சொன்னால் கரெக்டாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2023 மிகப்பெரிய உலகத்திலே அழிவு ஏற்படும். உலக அழிவுக்கு ஒரு காரணமாக அமையும். அதாவது சொம்மாகரனை சீண்டி சண்டை இழுத்த மாதிரி அந்த கதையாக மாறும். அதாவது அந்த பிரச்சனைகள் மாறும். இது ரஷ்யாவுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும். ரஷ்யாவுக்கும் இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ரஷ்யாவுக்கு மட்டும் பாதிப்பு இல்லாமல் இருக்காது, ரஷ்யாவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் இருந்தாலும் ரஷ்யா தான் ஜெயிக்கும். ரஷ்யா போனால் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் பல நாடுகள் ஆதரவு ஏற்படுத்தும். இப்போ ஒரு சில நாடுகள் எல்லா நாடும் ஒதுங்கி இருக்காங்க இல்லையா? அப்போ ரஷ்யாவுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் போனவுடனே ரஷ்யாவுக்கு ஆதரவு பெருகும். அந்த ரஷ்யாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் ரஷ்யாவுக்கு ஆதரவு அதிகமாக பெருகும். அதே போன்று இயற்கை சீற்றம்னு சொன்னேன் இல்லையா? இயற்கை சீற்றத்தால் மிகப்பெரிய பாதிப்பு உலகளவில் ஏற்படும், இந்திய அளவிலும் பாதிப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது ரொம்ப சிறப்பு.